ஹாய் நண்பர்களே, ரொம்ப நாளாக பெரிய சைஸ் வீடியோஸ் வந்திருக்க மாட்டேன். அப்புறம் ஏன்டா இப்போ வரேன்னு சொல்லி கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம பெங்களூர் நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கோம். அதாவது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சபடி சொல்லணும்னா நம்ம டவுட் நண்பர் கோயம்புத்தூர் வந்திருக்கான். சரி, அவங்க கூட ஒரு சேண்ட் ட்ரைனிங் பண்ணலாம், அந்த ட்ரைனிங்கை கொஞ்சம் லாங் ஃபார்மேட்டில் காமிக்கலாம்னு சொல்லி தான் சைஸ் வீடியோஸ் வந்திருக்கேன். என்னடா வெளியே தமிழ்நாட்டில் டவுட் நண்பர்னு சொல்லி டவுட் நண்பரை காணன்னு சொல்லி தேடாதீங்க. பண்ணித்தரேன் பொறுமையாக பண்ணித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த ஒர்க் அவுட்ஸ்க்கு கண்டிப்பாக ப்ரீ ஒர்க் அவுட்ஸு முன்னாடி மீல் எடுத்து சாப்பிட்ணும். ஏன்னா நம்ம ஒத்தப்பாலம் போய் சேர்றதுக்கே 6 மணி ஆகிடும். பட் ஆனால் இப்போ ஏதோ 2 மணி. ஏன்னா நம்ம 2 மணிக்கு வீட்டில் இருந்துச்சு குளிச்சு கிளம்பி ஒத்தப்பாலம் போனால் நம்மளால் ஒர்க் அவுட்ஸை கண்டினியூ பண்ண முடியும். அப்போ அந்த டியூரேஷன் வரைக்கும் நம்ம வயிற்ற காலி பண்ணி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதுக்கு நான் எப்படி ரெடி ஆகிறேன்றதை வீடியோஸில் காமிக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க நண்பர்களே. நண்பர்களே, குளிச்சுட்டு வந்தாச்சு. எல்லா வேலையும் ப்ரைவசி வேலையும் முடிச்சாச்சு. நான் ப்ரீ ஒர்க் அவுட் மீலா ப்ரீ ஒர்க் அவுட் ஜூஸ் என்ன எடுக்கலாம்னா பவுண்டரில் நம்மளோட கேரட் அண்ட் பீட்ரூட் 2 கலந்த மாதிரி ஒரு ஜூஸ் தான் செய்கிறேன். 2 கம்பைன் பண்ணி ஒரு ஜூஸ் செஞ்சு அதை ப்ரீ ஒர்க் ஜூஸாக குடிக்கிறேன். பெஸ்ட்டு ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் தான். நேச்சுரலி போகணும். நம்மளோட இந்த பீட்ரூட் ஜூஸ் தான் என்றதை நான் சைடில் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். படித்து நண்பர்களே, ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேக்கில் என்னென்ன பேக் பண்ணியிருக்கோன்னா ஷூவு, ஷார்ட்ஸு, போட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்லீவு, அப்புறம் நம்ம ப்ரீ ஒர்க் அவுட்டான பீட்ரூட் ஜூஸு, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும் நண்பர்களே. இன்னும் வாட்டர் பாட்டில் வாங்காமல் சுற்றிட்டு தெரியுறேன். அதனால் போகிற வழியில் நம்ம நல்ல கடையை பார்த்து ஒரு லிட்டர் வாட்டருக்கு நான் வாங்கி பேக்கில் போட்டுக்கணும். அப்புறம் ஒரு சில விஷயத்தை நோட் பண்ண நண்பர்களே. நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு சேக்கர் வாங்கணும், ஒரு நல்ல வாட்டர் பாட்டில் வாங்கணும், நிறைய 2 லிட்டர்ஸ் கவர் பண்ணுற மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும், ஒரு மேட் வாங்கணும், அப்புறம் ஒரு சின்ன ஆக்சசரிஸ் வாங்கணும். ரொம்ப நாட்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுனால இப்படிலாம் இருக்கிறது தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும்னு நானும் அந்த மென்டாலிட்டியில் தான் இருந்தேன். பட் இப்போ நான் அதை மாற்றிக்கிட்டேன். அதனால் இப்படியே ஆரம்பிக்கிறேன். ஒன்று வாங்கிக்கிறேன். நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்க்குறேன். சாரி நானும் பண்ணுவேன், நீங்களும் பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வண்டியில் தான் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போக போகிறோம். நம்மளோட சென்ட்ராஸு. ஆனால் சென்ட்ராஸு நேற்று நைட்டே பசங்க கூட போய் சுற்றிட்டு வரும்போது ட்ரை ஆகிடுச்சு. அப்புறம் எப்போ ரயில் ஸ்டேஷன் போக டைமுக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நம்மக்கிட்ட யாரா முன்னாடி பார்க்காதீங்க, நம்ம டேடியோட வண்டி. அதில் தான் ரயில் ஸ்டேஷன் போகிறோன்னு கேட்டிங்கன்னா அதில் ரயில் ஸ்டேஷன் போகல. வெயிட் பண்ணுங்க, நானே காமிக்கிறேன். நண்பர்களே, இப்பயும் சொல்கிறேன், இது எங்கள் அப்பாவோட வண்டி. இங்கே பார்த்துக்கோங்க எப்படி நல்லா சாம்பியராக எழுதி வச்சுக்காப்பிலையா. இது எங்கள் அப்பாவோட வண்டி. உடனே அதை ஆஸ்தட்டிக் கப்பில் அடுத்த வீட்டுக்குள்ளே ஏறி குதிச்சு பெட்ரோல் தரலாம் சொல்லி இந்த இப்படியே பாருங்க நல்லா கவாத்து வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். இந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு அந்த எதனால் இதை சொல்கிறேன்னா, என் தம்பிக்காரன் ஒருத்தருக்கான். ஒரு நாள் நானும் பாப்பா என்னோடய ஃப்ரெண்டு 3 பேர் வண்டியில் ட்ரிபிள்ஸ் போனோம். டக்குன்னு என்னென்னு பண்ணிட்டான், அந்த போட்டிருக்க ஸ்டோரியை எடுத்து அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஃபோட்டோவில் போட்டான். பிள்ளையை கடத்திட்டு போய் நம்ம நண்பர் ஜீவா கைதுன்ற போய் போட்டான். அவன் கையேந்து விழாக்கு அந்த மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க. இது எங்கள் அப்பாவோட வண்டி. நான் வந்து இந்த வாட்டருக்கு நான் அதுக்காகவே வச்சுருக்கேன். எப்போல்லாம் அந்த மாதிரி கால் அர்ஜென்ட்டாகவே அதை எங்கள் அப்பா வண்டியில் பிடிச்சிடுவேன். எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு திட்டு, ஆனால் ஊருக்கு திட்டு நண்பர்களே. ஊருக்கு இந்த பாட்டுக்கு என்ன ஒரு கேப்ஷன் செட் ஆகுனா, லீவு அப்பா வண்டியில் ஆட்டை போட்ட பெட்ரோல். எப்படியோ எங்கள் அப்பாட்ட ஒரு 200 ml பெட்ரோல் ஆட்டையை போட்டு நேராக போய் எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு வண்டி எடுத்து வந்துட்டேன். இந்த டப்பாயத்தில் 3 இதுக்கு வர சொன்னால் ஏறி பிடிச்சி வராமல் இருக்காங்க. அதுலேயும் வரும்போது ஃபோனு ஐவாச் வேறு வச்சுருக்காங்களே, பெரிய கல்ட்டியாக இருப்பான் போல். இவர் இதில் ஃபோன் பேசிட்டே வரான். இவன் வேறு அவன்னா இந்த ஸ்பைடர்மேன் தீம் போடலன்னா கொச்சுக்கு வர தலைவர். அதை வேறு இந்த 2 விளாகலாம் ஆட் பண்ணணும். ஹாய் சொல்கிறா என்னோட வியூஸ்க்கு. வளைய ஆரம்பிச்சிட்டான்.
தப்பாக இருக்குண்ணா தப்பாக இருக்குண்ணா. பெரிய கழட்டி ஐவாச் வேறு வச்சுருக்காப்புல. இப்படி பார்க்குறாப்புல ஐவாச்சு. அதையும் ஒரு மண்டைகளை வாங்கிட்டு போகிறோம் பார்ப்போம். வந்தாச்சு, போயிட்டு ஒரு காஃபியை போட்டு. ஆமாம், காலைல எழுந்திரிச்சு ஒரு காஃபி கூட போடல, காஃபி போட்டு வரேன். அம்பாசிடர் யார் தெரியுமா? சிவா ட்ரைனர்னு ஒருத்தருக்காப்புல. அவர் தான் நம்ம VR1 ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனோட பிராண்ட் அம்பாசிடர். பார்த்துக்கங்க, அண்ணன் வந்து கொஞ்சம் கூச்ச சபாவம் இல்லை காமினா. நம்ம VR1 ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் பிராண்ட் அம்பாசிடர் நம்ம அண்ணன் தான் வாழைப்பழம் கொடுத்தாப்புல. ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் இவர் தானே பிராண்ட் அம்பாசிடர்னா, இவர் தானே பிராண்ட் அம்பாசிடர் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு. அவ்வளோதான் வீட்டுக்கு ஆரம்பிச்சான். நண்பர்களே, ஒரு வழியாக மொத்த வளர்ந்து சேர்ந்தாச்சு. அண்ணனுக்கு வந்து அழகாக ஒரு ஃபோட்டோ எடுக்குமா? கண்டிப்பாக அண்ணனும் ஒரு ஆசையை நிறைவேற்றுவோம். பரவாயில்ல சொல்லலாம். நண்பர்களே, அடித்து பிடிச்சி ஒரு 2 மணி நேரம் ட்ராவலில் போட்டு ஒத்தப்பலாம் வந்து இறங்கியாச்சு. நிறைய பேர் இந்த சென்னை, தூத்துக்குடி அந்த மாதிரி இடத்துல இருந்துட்டு பக்கத்துலேயே ஸ்டாண்டை வச்சுட்டு ட்ரைனிங் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க. அவ்வளோ ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். எங்களை பார்த்து கற்றுக்கங்க. ஸ்டாண்டுக்காக ஒரு 2 மணி நேரம் அங்கேருந்து இங்கே வரோம். அதனால் ஒழுக்குமா இருக்கிறத யூஸ் பண்ணி பொழைக்க கற்றுக்க நண்பர்களே. பார்த்துக்கலாம். டாட்டா பை பை. இல்லை ஒர்க் அவுட் போகலாம் தான் முடிவு பண்ணோம். சரி, அதுக்கு மேலே ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தோமா, டீயை போட்டு ஆரம்பித்தா தான் ஒர்க் அவுட் தரமாக போன்ற ஒரு முன்னோர்கள் சொன்னதாக எண்ணி விட்டு போய் டீயை போட்டு வந்துடுறோம். இவன் அப்படி தான் அவன் தான் ஒன்றுமே நம்மளுடைய இப்படின்ட்டே இருப்பான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. போய் டீயை போட்டு திருப்பி கிரவுண்டில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட விளாக ஆரம்பிக்கிறேன். ஓஜி ஸ்பாட் நண்பர்களே, ஓஜி ஸ்பாட்டுக்கு வந்துருக்கோம். பின்னாடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து அப்படியே ஒரு சந்துக்குள்ளே பூண்டு நடந்து வந்தால் தான் நம்மளோட கிரவுண்டுக்கு போக முடியும். நண்பர்களே, ஒரு வழியாக ஒத்தப்பழம் சேர்ந்தாச்சு. ஒத்தப்பழம்னு சொல்கிறேன்னா, இது வந்து அந்த பின்னாடி தீதி வரும் ஒரு ஒத்தப்பழம். அதுதான் ஒத்தப்பழம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். மற்ற என்ன உண்மைலாம் தெரியல. இது வந்து கடலில் இல்லை, ஒரு ஆற்றுப்படையில் ஒரு மணல். இந்த மணலுக்காக தான் கோயம்புத்தூர்லேருந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வரோம். ஆனால் நம்ம இதில் நிறையா முந்திரி கொட்டைங்க இருக்காங்க பக்கத்துலேயே. இப்போ அதாவது சென்னை ஓரத்தில் இருக்கவங்க, தூத்துக்குடி ஓரத்தில் இருக்கவங்க நிறையா பீச் இருக்குது. அங்கே போய் அவங்க அழகாக ட்ரைனிங் பண்ணலாம். பட் அந்த மாதிரி இடத்துல ட்ரைனிங் பண்ணி நிறைய பேர்த்த நான் பார்த்தது கிடையாது. நாங்கள் இந்த ஸ்டாண்டுக்காக அங்கேருந்து இங்கே வந்து ட்ரைனிங் பண்ணுறோம். அதனால் பக்கத்தில் யாரும் வீட்டு பக்கத்தில் ஸ்டாண்டு இருந்துச்சு கொஞ்சம் யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக பண்ண கற்றுக்க நண்பர்களே. கிட்ட முடிச்சுட்டு வரேன். பாய். நண்பர்களே, கிட்ட மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இதுதான் நான் பேக்கில் எடுத்து வச்சுருந்தேன். டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு அப்படியே கிட்ட சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வார்ம் பண்ணிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. அதோட 15 மினிட்ஸ் வார்ம் பண்ணிட்டு ஒரு கோட்டு இன்றைக்கி வந்து என்ன இருக்கட்டும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், கொஞ்சம் என்ட்ரன்ஸ் பெஸ்ட்டாகவும் இருக்கும். பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறப்ப எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வார்ம் பண்ண வந்துடுறேன். அதுமாதிரி இன்றைக்கி பார்ப்போம். நம்ம பெங்களூர் நண்பர் நாட்டுக்கோழியா போண்டா கோழின்றதை இன்றைக்கி தான் தெரியும். ஏன்னா ஒரு சில செக்ஷன் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி செக்ஷன் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் சர்க்கியூட் மாதிரி கொண்டு போகும். மைண்ட் கேம் தான். பார்க்கலாம். நம்ம நன்மை கடினமாக இருக்கானா பார்க்கலாம். நம்ம வீடு தம்பி இல்லை, தம்பியோட கோரிக்கைன்னா வீடியோவில் நல்லா தான் போடுறேன், ஆனால் டெய்லியும் போட மாட்டேன். வாழ்க்கை திருப்பும் பயணத்தில் பாதி பக்கத்தை கரலான்னு கேட்குறான். ஒரே அசிங்க வச்சுக்கோங்க. அடிச்சா கிழிஞ்சிச்சு. நண்பர்களே, பிரியோர்கள் மறந்துட்டேன். பிரியோர்கள் முடிச்சு வீடியோ காமிக்கிறேன். இருக்கு வரேன். பெஸ்ட்டு பிரியோர் போட்டு வீட்டு ஜூஸ் வார்ம் பண்ணி குடிக்க நினச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் வேணா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அப்படியே ப்ரே ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு நம்ம பாண்டியன் டீம் கூட சேர்ந்து ஸ்ட்ரெச்சஸ் அப் பண்ணிட்டு ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்களே இந்த மாதிரி டீம் கூட ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு அப்படியே ஒர்க் அவுட்டுக்குள்ள இறங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் பண்ணோம். இந்த ஒர்க் அவுட்ஸ் எதுக்கு பண்ணுறோன்னா ஸ்டெபிலிட்டி அண்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நாங்கள் எப்பயும் சாண்டுக்கு வந்தால் மோஸ்ட்லி ஈஸி ரன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். பட் இப்போ தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சர்க்யூட் ட்ரைனிங்லாம் பண்ணுறோம். அதை முடிச்சுட்டு அப்படியே சிங்கிள் லெக்ஸ் ஜம்ப் பண்ணிட்டு இருந்தோம். சிங்கிள் லெக் ஜம்பில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நண்பர்களே. ஏன்னா மண்ணிலேருந்து நம்ம திருப்பி டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை முடிச்சக்கப்புறம் ஸ்குவாட் ஜம்ப் நம்ம கை வந்த கடன்னு குதிச்சாச்சு. ஆனால் நம்ம நண்பன் பண்ணுவானா பண்ண மாட்டானு டவுட்லேயே இருந்தேன். பட் என் நண்பன் என்னைய விட நல்லாவே பண்ணுறான். அங்கே தான் லைட்டாக கிராஷ் ஆரம்பிச்சு. நீ என்னடா பண்ணுற, இப்போ நான் பண்ணுறேன்டா பாரு, நல்லா வானத்துக்கும் பூமிக்கும் ஒய்யாரமாக குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அந்த ஒர்க் அவுட்டை முடிச்சு வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு திருப்பி ஒரு ரேஸ் ஓடணும். இதில் தான் எங்கள் 2 பேத்துக்குள்ள பந்தயமாக ஆரம்பிச்சிச்சு. ஒர்க் அவுட்டில் லைட்டாக தான் 2 பேத்துக்குள்ள ஒரு ஈகோ கிராஷ் ஆச்சு. பட் இந்த செட்டில் ரன்னில் தான் ஈகோனா ஈகோ 2 பேத்துக்கு செமையான ஈகோ கிராஷ் ஆச்சு. நம்ம நண்பன் முடியலன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நம்மளுக்கு ஆரம்பித்தோம். வாடா ரேஸ் கூடன்ட்டு. அப்போ 2வது டைம் ரேஸுக்கு போடலான்னு சொல்லி தான் ரேஸாக போட்டது. பட் நீங்களே பாருங்க. பெட்டு நூறா பெட்டு ரைட் லெஃப்டா ஒரே போது லெஃப்ட் ரைட்டா ரைட் லெஃப்டா ரெடி 2 3 1 நடனு அடி தள்ளுறாரு கோணையே ஆனே ஃபைனலி ரைட் மட்டும் தான் சொன்னாச்சு. லெஃப்ட் போண்டா ரைட் மட்டும் தான் சொன்னேன். ஒரே ரேஸ் போடா. சத்தியமா இன்னொன்று இருக்கல பொறுமையா வந்தேன். நீ ஜோக்கர் நம்மளை ஏமாத்தி நம்ம நண்பன் ஜெயிச்சிட்டான். சரி இதுக்கு மேலே விட்டா வேலை கேட்காதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குலதெய்வமான ரிலே வச்சாங்க. இப்போ தாண்டா என்னோட ஆட்டமே ஆரம்பன்ற மாதிரி நம்மளோட ஏமாத்த விளைய ஆரம்பிச்சேன். முன்னாடி இந்த ரிலேனா என்னன்னு சொல்லிடுறேன். 2 சைடு 2 டீம் நிற்பாங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸை போட்டு ஒரு எண்ட்லேருந்து ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு எண்ட்லேருந்து ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் அந்த பாக்ஸை சுற்றி வந்து அவங்க டீமுக்கு கூத்தரணும். அதான் நம்ம கொஞ்சம் தில்லுமுள்ள வேலையை பார்த்து நம்ம டீமை அப்படியே ஜெயிக்க வச்சுருந்தது. விளையாட முடிச்சாச்சு. அதனோட அழகு பார்த்துங்க. இதுதான் நம்ம வெறித்தனமாக சப்ஸ்கிரைபர் விளையாண்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம கூமாப்பட்டி ஆற்றுல குளிக்க போயிட்டு ஜாலியாக வருவோம். தங்கப்பண்டியாரு கூமாப்பட்டி ஃபேமஸ் ஆகுது. இப்போ அவர் தான் கூமாப்பட்டியா? சாரி என்ன மன்னிச்சுக்கங்க. நல்லபடியாக சாண்ட் ரைடிங் முடிச்சுட்டு அப்படியே ஆறாப்பாட்டுக்கு ஒரு ட்ரான்ஸை போட்டு அப்படியே நானும் நம்ம நண்பனும் அப்படியே ட்ரெயினை போட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்து நண்பர்களே. நீங்களும் சாண்டெல்லாம் இருந்தால் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வரவங்களை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்க நண்பர்களே.